Meena Samuel wishes you a very happy new year 2022. Hi friends, welcome to Meena Samuel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டெசர்ட் கேட்டகரி சாக்லேட் ப்ரௌனி, அதுவும் எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனி. பொதுவாக வந்து பேக் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே வந்து ஏதோ ஒரு ஜிட்ரி ஃபீலிங் வரும். ஏன்னா அளவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்குவமாக மிக்ஸ் பண்ணுறது எவ்வளோதான் பண்ணால் கூட சம்டைம்ஸ் கேக் வந்து ஹார்டாக வந்துடும், இல்லைன்னா சம்டைம்ஸ் சரியாக பொங்காது. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். அதுவும் வந்து நான் அவனில் பேக் பண்ணாமல் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிற மெத்தட் தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த ப்ரௌனி வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது நல்ல கோல்டாக வெனிலா ஐஸ்கிரீம் கூட வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனிஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 3/4 கப்பு மைதா, அதாவது இதுதான் என்னுடைய மெஷரிங் கப்பு. இது வந்து 1 கப்பு, ஓகேங்களா? இந்த 1 கப்பு அப்படிங்கும்போது இதில் 3/4 கப்பு வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். 1 கப்பு சர்க்கரை, இதில் வந்து 1 கப்பு சர்க்கரை, 3/4 கப்பு ஃப்ரெஷ் கர்ட்ஸ், 1/3 கப்பு வந்து கொக்கோ பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட், இது வந்து 1/2 டீஸ்பூன், இதில் பாதி தான் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 கப் ஆஃப் அன்சால்டட் பட்டர், உப்பு இல்லாத பிளெயின் பட்டர். ஒருவேளை உப்பு உள்ள பட்டராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த சால்ட்டை குறைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ், இல்லை 1/2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 to 1/2 கப் ஆஃப் சாப் நட்ஸ். என்கிட்ட ஆமண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பாதாம் பருப்பு இல்லைன்னா வால்நட்ஸு, கேஷ்யூஸ், எந்த பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு 1/4 கப் ஆஃப் சாக்கோ சிப்ஸ். சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா பிளெயின் நம்ம எடிபிள் சாக்லேட் இருக்கும் இல்லையா, அது கூட வந்து நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனிஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ குக்கரில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நான் ரிங்கு போட்டு ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி யூஸ்டு சால்ட்டு தான் நான் திரும்பவும் யூஸ் பண்ணுறேன். இந்த பேட்ச் வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா கூட நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆறினதுக்கு அப்புறமா இந்த சால்ட் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். திரும்ப ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது வந்து குக்கர் வந்து நல்ல ப்ரீ ஹீட் ஆகட்டும். குக்கர் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம எக்லெஸ் ப்ரௌனி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு பெரிய லார்ஜ் மிக்சிங் பவுலில் ஒரு சல்லடை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து கொக்கோ பவுடர், இது வந்து சலிச்சுக்கலாம். அடுத்து பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட். சம்டைம்ஸ் பேக்கிங் பவுடர்லேயும் சரி கொக்கோ பவுடர்லேயும் சரி லம்ஸ் இருக்கும். அந்த லம்ஸை வந்து ஃப்ரீ பண்ணி அண்ட் மோரோவர் சலிக்கும் போது என்ன ஆகும்னா ஏர் வந்து நல்லா இன்கார்பரேட் ஆகும் உள்ள. ஸோ கேக் வந்து நல்லா பொங்கும். ஸோ இப்போ முழுசாக சலிச்சு முடிச்சாச்சு. அடுத்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இதோடு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்துக்கலாம். முதல்ல பட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரெஷ் கர்ட்ஸ். ஒருவேளை கட்டி இருந்ததுன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து வெனிலா எசன்ஸ், ஒரு 1.5 மூடி ஆஃப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வந்து இப்போ நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். யூஸ்வலாக வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வெட் மிக்ஸ் பண்ணி அந்த வெட்டோட ட்ரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. ப்ரௌனி அப்படிங்கிறது வந்து கேக்கை விட ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கும். ஆனால் நல்ல க்ரன்ச்சியாக கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வெளியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப கரடு முரடாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்ல சமமாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நட்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்தது சாக்கோ சிப்ஸ். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கரண்டியால் நம்ம ஓரமெல்லாம் நீட்டாக வந்து இப்படி ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ our brownie mixture is ready. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டின் வந்து நான் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளாரால் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிடலாம். டிமோல்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ க்ரீஸ் பண்ண இந்த டின்னில் நம்ம இந்த மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா லேஸை வந்து இப்படி நம்ம டேப் பண்ணிடலாம். ஸோ டேப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இன்கேஸ் ஏர் பாக்கெட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஏர் பாக்கெட்ஸ் ரிலீஸ் ஆகிடும். ஸோ தட் சமமாக வந்து பேக் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம குக்கருக்குள்ளே இது இறக்கிடலாம். ஸோ குக்கர் வந்து நல்ல ப்ரீ ஹீட் ஆயாச்சு பாருங்கள்.
நல்லா சூடாக இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ப்ரௌனி மிக்சரை இதுக்குள்ளே இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் லிட்டு ப்ளேஸ் பண்ணும்போது அந்த குக்கருடைய கேஸ்கெட் இருக்கும் இல்லையா, கேஸ்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குறைஞ்சது 30 to 35 மினிட்ஸ் ஆகும். 35 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில வந்து நான் ஓப்பன் பண்ணி நைஃபால் குத்தி பார்க்கும்போது நைஃப்க்கு வந்து கேக் ஒட்டிகிட்டு இருந்தது, அதாவது பேட்டர் வந்து இன்னும் ஒட்டிகிட்டு இருந்தது. அதனால் இன்னொரு 10 மினிட்ஸ் விட்டுருக்கேன். ஸோ ஆன் த ஹோல் வந்து ஒரு 45 மினிட்ஸாக வந்து பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நைஃப் கொட்டவே இல்லை, விச் மீன்ஸ் ஆர் கேக் இஸ் டன். இப்போ நான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து கேர்ஃபுல்லாக நம்ம குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுடைய கேக் வந்து இப்போ நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. ஸோ கார்னர்ஸ் வந்து நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டை இது மேலே வச்சு கேர்ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ பட்டர் பேப்பர் வச்சதுனால ஈஸியாக டீமோல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நல்ல டெக்ஸ்டர் வந்து நல்லா ரஃப்பாக க்ரம்பிளியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ப்ரௌனிக்கும் கேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது வனிலா ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா டீ டைமில் வந்து ஒரு ஸ்மால் பீஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டீ காஃபி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ our eggless brownie is ready. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸிங்க. அண்ட் இன்க்ரீடியன்ஸ் கூட எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிறது தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.